ரொம்ப நாள் பசியில் இருக்கவனுக்கு ஒரே ஒரு வடையை வச்சுட்டு 10 பேர் ஓட விட்டா எப்படி இருக்கும்? அந்த மென்டாலிட்டிக்கு போயிட்டாங்க. 10 நிமிஷம் 20 நிமிஷம் உன்னை டிவியை ஒருத்தரை பார்க்க வைக்கிற கெப்பாசிட்டி இருக்கிற ஒருத்தவங்க தேவை. அதை ஆடுறதுனால பண்ணுறாங்களா? கேமராவை பார்த்தவொன்னே அடிச்சுக்கிட்ட கும்பல் தான் அங்கே ஜாஸ்தி. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே போன கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் மென்டாலிட்டிலையும் நான் they are just attention seeking. ஸோ ஏதோ ஒன்று பண்ணி பைத்தியக்காரத்தனமாக பண்ணி நம்ம தெரிஞ்சால் போதுங்கிறது வந்து லைஃப் டைம் கோலே இதுதான். நான் சாகிறதுக்குள்ள ஒரு 50 பேரையாவது படிக்க வச்சிருந்தேன். யார் வந்து ஜட்ஜ் பண்ணுறதுக்கு தகுதி இல்லாத ஒரு ஆள் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கும்போது நீ டக்குன்னு யோசிக்காம வந்து ராஜு அவர்களை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. ராஜு பை ஃபேன்ஸ் உங்களுக்கு தான் சொல்கிறேன், எனக்கும் தான் ராஜுவை பிடிக்கும். ஆனால் ஸோ நான் ஆல்மோஸ்ட் செலக்ட் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்டில் தான் இருந்தேன். கோல்டுன்னு வரும்போது ஃபஸ்ட்டு எனக்கு என்ன நடந்ததுன்னே ஒன்றுமே புரியல. நைட்டி போட்டுட்டு தான் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி டீம் சைட்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. அதனால தான் அவங்க நைட்டி போட்டுகிட்டே வந்திருக்காங்க. ஆடை சுதந்திரத்துக்கும் ஆடை நாகரிகத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்போ நான் இந்த இன்டர்வியூக்கு நான் வீட்டில் எப்போவுமே டிஷர்ட் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். நான் அப்படி வந்து இப்படி உட்கார்ந்துருந்தா எப்படி இருக்கும்? ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சிட்டி ஃபாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்ட்டாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் தி காமன் மேன் அப்படிங்கிற ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ண அட்வொகேட் சரண்யா அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் சரண்யாவின் அன்பு வணக்கங்கள். ஸோ வந்து நீங்கள் ஒரு வீடியோவில் வந்துட்டு சொல்லியிருந்தீங்க, நான் எதனால் வந்து பிக் பாஸ் தி காமன் மேன் அப்படிங்கிற ஒரு ஷோ வந்துட்டு தேர்ந்தெடுத்தேன், நான் எதுக்காக வந்தேன், நான் யார் அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், வில் ஷேர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ சொல்லுங்கள் சரண்யா, யார் நீங்கள், எங்கேருந்து வரீங்க, எதனால் பிக் பாஸ் தி காமன் மேன் அப்படிங்கிற ஒரு ஷோ வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்க? எஜுகேஷன் அப்படின்னா வந்துட்டு விமன்ஸ்க்கு கிடைக்காத மாதிரியான ஒரு ஃபேமிலி. ஃபஸ்ட் ஜென்ரேஷன் விமன் அட்வொகேட்னு சொல்லலாம், விமன் கிராஜுவேட்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு 3 பசங்க இருக்கிற ஒரு வீட்டில் கவர்மெண்ட் கோட்டாவில் படிக்கணுங்கிறதுக்காகவே நல்லா படிக்கணும் அப்படின்றத மட்டுமே மைண்டில் வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு படித்து யூஜியும் கவர்மெண்ட் காலேஜ்லேயே பண்ணி அதுக்கப்புறம் மதுரை ஹைகோர்ட்டில் வந்துட்டு அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். சப்சிக்வெண்ட்டாக LLM வந்துட்டு திருச்சி லா காலேஜில் வந்துட்டு அதுவும் கவர்மெண்ட் கோட்டாலே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லைஃப்பில் இந்த பிஜி பண்ணணும்னு நினைக்கும் போது ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் என்ன பண்ண முடியும்? ஒரு அப்பாவால் ஒரு பசங்களுக்கு மினிமம் டிகிரி தான் கொடுக்க முடியும், ஒரு டிகிரி தான் கொடுக்க முடியும். ஸோ பிஜி பண்ணணும் டிசைட் பண்ணும்போது நம்மளே தான் பண்ணிக்கணும், வீட்டை சஃபர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். பட் வீட்டில் சப்போர்ட் இல்லை பிஜிக்கு. ஏன் அப்படின்னா ஒர்க் பண்ணுங்க, ஏன்னா வீட்டை தான் சப்போர்ட் பண்ணணும்ல அப்படின்னு. ஸோ அப்போ வந்துட்டு வீட்டில் இருந்து வெளில வந்தாச்சு, நான் பிஜி பண்ணணும், எனக்கு அது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டில் வந்து திருச்சிக்கு வரும்போது ஒரு 150 ருபீஸ் மட்டும்தான் அக்கௌண்ட்லேயே இருக்குது. வீட்டில் என்னால் ரொம்பலாம் கன்வின்ஸ் பண்ண முடியல. ஸோ அம்மா மட்டும் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி ஹாஸ்டலுக்கு மட்டும் இனிஷியல் அமௌண்ட் மட்டும் வாங்கியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹோம் டியூஷன் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணி ஹோம் டியூஷன் எடுத்தால் அந்த ஏர்னிங்ஸ் வச்சும் என்னால் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக கோர்ட்டுக்கெலாம் போக முடியாது காலேஜ் இருக்கிறதுனால. ஸோ ஒரு 3 டேஸ் அந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் அட்வொகேட் வேறு, பேலாம் அவ்வளோவா இருக்காது. ஸோ கிடைக்கிற பேயை வச்சு மேனேஜ் பண்ணி பிஜி படிக்கணும். ஸோ இந்த ப்ராசஸில் எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, ஒருத்தர் படிக்கணும்னு டிசைட் பண்ணும்போது ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? படிக்க தானே ஆசைப்பட்டோம், நம்ம ஆடம்பரமான லைஃப்க்கோ இல்லை வேறு எதுக்கோ பெருசாலாம் ஆசைப்படல. அப்போ என்ன மாதிரி எத்தனை பேர் நினச்சிருப்பாங்க? மினிமம் எஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்ண பேரண்ட்ஸ் இருக்கும்போதே இது இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னா, எதுவுமே இல்லாமல் படிக்கணும் அப்படின்றவங்க டே டு டேக்கே போராடுறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். லைஃப்பில் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, நான் பெரிய ஆள் ஆகிடணும், நான் நல்லா வந்துடணும்னு. ஆனால் எப்படி வரணும்னு தெரியாது. அப்போ அவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் என்ன வேணால் உங்ககிட்ட இருக்கட்டும், கஷ்டப்பட்டு படிச்சிருங்க, எப்படியாவது படிச்சிருங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டனாலும் படிச்சிருங்க. படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும்ல, உங்கள் எஜுகேஷன் உங்களுக்கு ஒரு பவர் ஒன்று கொடுக்கும் பார்த்தீங்களா, அது எதுவுமே கொடுக்காது. எனக்கு இதை வெளியில் சொல்லணும். ஸோ என்ன மாதிரி படிக்க கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க இல்லையா, என்னோடய லைஃப் டைம் கோலே இதுதான். நான் சாகிறதுக்குள்ளே ஒரு 50 பேரையாவது படிக்க வச்சிடணும். யாரோட லைஃப்லையும் நம்ம படிக்க முடியலையே, டேலண்ட் இருந்து படிக்க முடியாமல் இருப்பாங்களே, ஸோ அப்படி இருக்கிறவங்கள எனக்கு பிக் பண்ணணும். ஸோ இப்படி ஒருத்தர் இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு தாட் இருக்குங்கிறது மித்தவங்களுக்கு எப்போ தெரியும்? நான் வெளியில் தெரிஞ்சால் தான் தெரியும். ஸோ இந்த ஷோவை நம்ம பயன்படுத்திக்கணும், இந்த பிளாட்ஃபார்மை நம்ம பயன்படுத்திக்கணும், நம்ம யார், நம்மளோட மோட்டிவ் என்னன்னு எல்லாருக்கும் தெரியணும் டிசைட் பண்ணேன். ஸோ அதுக்கு இந்த பிளாட்ஃபார்மை நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆரி அவர்கள் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருப்பாங்க, இங்கே இருக்க ஜட்ஜஸில் யார் வந்து ஜட்ஜ் பண்ணுறதுக்கு தகுதி இல்லாத ஒரு ஆள் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் டக்குன்னு யோசிக்காமல் வந்து ராஜு அவர்களை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. எதனால் ராஜு அவர்களை சொன்னீங்க? அந்த ஷோவில் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, ஆரி சாரும் சரி,
ஓவியா மேமும் சரி, அவங்க சீசனில் அவங்களுக்காக வாய்ஸ் அவுட் பண்ணி தான், அவங்க யாரையும் ரெப்ரசென்ட் பண்ணல, யாருக்காகவும் பேசல. இப்போ ராஜு சார் வந்து ஒரு ஃபன் சைடட்லேயே இருந்தார். அவர் மேலே நீ எதுவுமே பண்ணலன்னு ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க. அவர் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதே ஒரு வேலை தானே, அதை அவர் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கருத்து இருந்துச்சு. அண்ட் மோரோவர் இன்னொரு விஷயமும் நாங்கள் அந்த ஸ்டேஜில் பேசினோம். அது உங்களுக்கு மேபி அந்த டைம் டியூரேஷனால் இருந்திருக்காது. என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபன் ஃபில்டான பர்சன் சார், நீங்கள் ஒரு ஃபன் ஃபில்டு பர்சன் இன்டர்வியூ பண்ணும்போது என்கிட்டேருந்து நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? அவங்களும் ஜாலியாக இருக்கணும், நல்ல ஜோவியலான கண்டென்ட் கொடுக்கணும்னு. நான் ஜோவியலான பர்சன் இல்லை. ஸோ நீங்கள் ஜட்ஜ் பண்ணால் நான் எப்படி சார் உள்ளே போக முடியும்? ஸோ அதனாலையும் கூட நான் உங்களை சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அது இல்லை. ஆனால் ராஜுபாய் ஃபேன்ஸ் கமெண்ட் செக்ஷனில் செஞ்சுட்டாங்க. உங்களுக்கு தான் சொல்கிறேன், எனக்கும் தான் ராஜுவை பிடிக்கும். ஆனால் அந்த இடத்துல எது தேவை அப்படிங்கிறது இருக்குல்ல, நான் போய் சொல்லக்கூடாது இல்லையா? அதனால தான் என்னோட பதில் அப்படி இருந்துச்சு. காமன் மேன் அப்படின்னு ஒரு ஷோ எடுத்தாலே தமிழகத்தில் இருக்க மொத்த பேரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க. அவ்வளோ பேர் செலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு 200 பர்சன்ஸ் எடுக்கிறாங்க. அந்த 200லேருந்து ஒரு 50 மெம்பர்ஸ் எடுக்கிறாங்க. நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சிருக்கு. அது நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம்னு நீங்கள் நினைக்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த ஹோல்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதிர்பாராம ஒரு விஷயமா நடந்ததுன்னு நினைக்கிறீங்களா? மேக்ஸிமம் இந்த ஷோவோட ஆடிஷன்ஸ் எப்படி இருந்ததுன்னா, பேசுறது சம்மந்தப்பட்டதாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அப்கமிங்கில் தான் டாஸ்க் அந்த மாதிரி, பட் பேசுறது பேஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் ஆல்மோஸ்ட் செலக்ட் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்டில் தான் இருந்தேன். ஏன்னா நானாக தான் இருந்திருக்கேன் இல்லையா? ஹோல்டுன்னு வரும்போது ஃபஸ்ட்டு எனக்கு என்ன நடந்ததுன்னே ஒன்றுமே புரியல. நான் தான் இந்த சீரீஸோட ஃபஸ்ட்டு ஹோல்டும் நான் தான். ஒரே ஷாக்கு. இப்போ நம்மளை வச்சு என்ன பண்ண போகிறாங்க, நமக்கு தனியாக இந்த செக்மெண்ட் இந்த எபிசோட் முடிஞ்சோன்னா திருப்பி ஏதாவது பேச வாய்ப்பு கிடைக்குமா, இல்லை மொத்தமாக ஏதாவது விளையாட போகிறோமா, எந்த ஐடியாவுமே இல்லை. இந்த மொத்த ப்ராசஸ்லையுமே எனக்கு அந்த ஆன்ஹோல்டு டாஸ்க் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே அத்தனை பேர் கூட நம்ம இருக்கணும் அப்படின்னா நம்ம பிரெயின் எப்போவுமே ஆக்டிவாக இருக்கணும். சரி, நம்ம பேசுகிற வார்த்தைகளும் சரி, சொல்கிற வார்த்தை, எழுதுகிற வார்த்தையில் ரொம்ப தெளிவு இருக்கணும். அதை பேஸ் பண்ண மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாஸ்க் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ அப்படி ஒரு டாஸ்க் அப்படின்னும் போது தப்பு இல்லை. இன்னும் எனக்கு எக்ஸிபிட் பண்ண என்ன ஒரு ஸ்பேஸ் கிடைச்சது தான் நினைக்கிறேன். எனக்கு ஹால்வால் போனதில் எனக்கு வருத்தம்லாம் இல்லை. ஏன் அப்படின்னா, மேபி அவங்க அந்த என்டர்டெயின்மெண்ட் அந்த மாதிரி எதுனா எதிர்பார்த்துருக்கலாம். ஸோ சீரியஸான பர்சன்னும் போது இவங்ககிட்ட என்னோட ஆஸ்பெக்ட்லேருந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு கூட அவங்க எதிர்பார்த்துருக்கலாம். அந்த டாஸ்க்கு இன்னுமே என்னை எக்ஸிபிட் பண்ண. ஸோ இதிலே எனக்கு ஒரு நல்ல ரீச் இருக்கு இல்லையா? அந்த டாஸ்க்கு பார்த்தா இன்னுமே ரீச் வரும். நைட்டி போட்டுட்டு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்கள வந்துட்டு நைட்டி போட்டுட்டு தான் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி டீம் சைட்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. அதனால தான் அவங்க நைட்டி போட்டுகிட்டே வந்திருக்காங்க. ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்கள வந்து நைட்டி போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவே வந்து அவங்கள வந்து எலிமினேட் பண்ணுறதா இருக்கு. ஆக்சுவலி அந்த இன்டர்வியூ நானுமே பார்த்தேன். நான் அவங்க அப்படி சொன்ன உடனே எனக்கே ஷாக். எது டீம் சொன்னாங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் டே அவங்கள நான் பார்த்தோன்னே நானே நேராக கேட்டேன், நீங்கள் தெலுங்குல அக்னி பரீட்சா பார்த்துட்டு வந்துட்டு இப்படி வந்தீங்களா அப்படின்னா, அப்படிலாம் இல்லை, நான் ஒரு ஹோம் மேக்கரை ரெப்ரசென்ட் பண்ணுறேன், இப்படி தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு எனக்கு அதுலேயே உடன்பாடு இல்லை. ஏன் ஹோம் மேக்கர்னால் நைட்டியில் தான் இருக்கணுமா? அப்படிலாம் இல்லைல்ல. ஸோ அப்போ அது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அவங்க இன்டர்வியூவில் ப்ளே பண்ண ஆடியோலையுமே எங்கள் எல்லாருக்கும் ஒரே பர்சன் தான் என்டையர் ப்ராசஸில் எங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனாலும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க தான் ஃபஸ்ட்டு கேட்குறாங்க, நான் நைட்டியில் வந்துட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க வந்துட்டு உங்கள் கம்ஃபர்டபுள் தான், ஆனால் எங்களுக்கு சில ப்ரோட்டோகால்ஸ் இருந்தது. கிளிட்டரியாக இருக்கக்கூடாது, டாட்ஸ் இருக்கக்கூடாது, ஒயிட் இருக்கக்கூடாது, இதெல்லாம் கேமராவில் கொஞ்சம் நல்லா தெரியாதுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க தான் திருப்பி கேட்குறாங்க, நான் வரலாமான்னு. அண்ட் ஜட்ஜஸ் ஸ்டேஜில் கேட்கும்போதுமே கூட நீங்கள் ஏன் வந்தீங்கன்னு கேட்கும்போது இது என் கம்ஃபர்ட்டுங்கிற வார்த்தை அவங்க வாயிலேருந்து வரவே இல்லை. அதுதான் முதல் விஷயம். அவங்க அப்படி வந்து தப்பு இல்லை. அதில் அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக அதை பாராட்டணும் தான். ஆனால் நீங்கள் ஒரு இடத்துல அது என்னோட கம்ஃபர்ட்டுன்னு சொல்லியிருந்தால் அது முடிஞ்சு போயிருக்கும். ஆனால் நான் இவங்களை ரெப்ரசென்ட் பண்ணுறேன், இப்படி தான் நான் யூஸ்வலாக வீட்லேயே இருப்பேன் அப்படின்னா, ஆடை சுதந்திரத்துக்கும் ஆடை நாகரிகத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்போ நான் இந்த இன்டர்வியூக்கு நான் வீட்டில் எப்போவுமே டிஷர்ட் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். நான் அப்படி வந்து இப்படி உட்காந்துருந்தா எப்படி இருக்கும்? ப்ரெசென்டபிளாக இருக்குமா? அது என்னோட கம்ஃபர்ட்டுங்கிறது வேறு, அதை வச்சு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுன்றது வேறு. அவங்க நீங்கள் முன்னாடி 2 டாஸ்க்கு பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த டாஸ்க்லேருந்தே கண்டென்ட் தான் க்ரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி பஸ் டாஸ்க் அப்படின்ற பட்சத்தில் அதில் வந்து நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கு, நிறைய பேரோட காலில் அடிபட்டு ரத்தம் வர்றது, உடம்பெல்லாம் பூரி விடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நடந்துச்சு. அது எல்லாமே வந்து வீடியோவில் காமிக்கல அப்படின்னு சொல்லி இன்டர்வியூ கொடுத்த நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கேன். நான் தான் புள்ளையார் சொல்லி போட்டதே பஸ் டாஸ்கில். அந்த வீடியோ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். முதல்ல கீழே விழுந்து புள்ளையார் சொல்லி போட்டதே நான் தான். 2 நீஸும் முடிஞ்சிருச்சு, கை முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ அது எப்படி ஆயிடுச்சுன்னா, எனக்கு ஆக்சுவலி ஏன் இந்த டாஸ்க் வச்சாங்க, ஏன் இப்படி மக்களை நடத்துகிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுக்கு முன்னாடி எனக்கு பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்டே என்ன கேள்வி இருந்ததுன்னா, ஏன் ஒருத்தரை கொண்டுட்டு கூட நான் ஜெயிப்பேங்கிற மென்டாலிட்டி உங்கள் எல்லாருக்கும் இருக்குது, நீங்கள் எல்லோரும் இப்படி தான் வளர்க்கப்பட்டீங்களான்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா, என் பக்கத்தில் கத்தி வச்சுட்டு இவங்களை கொண்டுட்டு நீ உள்ளே போ அப்படின்னா நான் எடுத்து பண்ணுறேன்னா அப்போ அப்படி தான் நான் வளர்ந்தேனா?
அதுதான் என்னோட நேச்சரா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. தூரத்தில் ரொம்ப நாள் பசியில் இருக்கவனுக்கு ஒரே ஒரு வடையை வச்சுட்டு 10 பேரை ஓட விட்டா எப்படி இருக்கும்? அந்த மென்டாலிட்டிக்கு போயிட்டாங்க. நான் யாரை வேணால் அடிப்பேன், நான் விளையாடுவேன், எனக்கு வேணும் அவ்வளோதான். அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நம்மளாம் இருக்கோமாங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ நீங்கள் ஒரு விஷயத்த நீங்களாக கொடுக்குறீங்க, நான் இதை தான் பண்ணுவேன், நான் பண்ண தயார்னும் போது ஆப்போசிட்டில் இருக்கவங்க யூஸ் பண்ண தானே செய்வாங்க. ஆனால் எல்லாமே நம்ம பண்ணிவிட்டு அவங்க சொன்னாங்க நான் பண்ணேன்னு ப்ளேம் பண்ணுறது. உனக்கு வேணான்னா நீ ஸ்டாண்ட் பண்ணு, எனக்கு வேணாம் நான் பண்ண மாட்டேன், ஏன் யாருமே பண்ணலை? இப்போ முனியம்மாள் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை வந்துட்டு சூஸ் பண்ணுறதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்குது. என்னன்னா அவங்க வந்துட்டு கொஞ்சம் யதார்த்தமாக இருக்காங்க, ஊர் கிராமத்துலேருந்து வந்திருக்காங்க, ஊர் உலகம் தெரியல, அதனால் ஒரு ஷோக்குள்ளே வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் சிலர் முனியம்மாள் அப்படிங்கிற கேரக்டர் அவங்க ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர், இவ்வளோ வருஷமாக அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி காமன் மேன் அப்படின்ற ஒரு ஷோ வந்துட்டு யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்த எல்லாருமே இன்ஃப்ளூயன்சர் யாருக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கோ அவங்கள தான் எடுக்கிறீங்கன்னா இது எப்படி வந்து ஒரு காமன் மேனாக மாறும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கிட்டே இருக்கு. அவங்க காமன் மேன் இல்லைங்கிறது ஒரு மெயினான பாயிண்டாக இருந்தாலும் அந்த ஆடிஷன்லேயே நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க. பட் இவங்க ஏதோ பண்ணி தான் மேலே வந்திருக்காங்க, நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஆனால் இதில் என்ன பிரச்சனை ஆகும்னா, ஃபைனல்ஸில் பப்ளிக் ஓட்டிங்னு போகும்போது ஆல்ரெடி ஒரு 2 லட்சம் பேரோட மனசை சம்பாரித்து வச்சுருக்கவங்களும் இனிமே விளையாடி தான் சம்பாதிக்கணுங்கிறவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் வருது இல்லையா? அங்கே வந்து ஒரு இன்இக்வாலிட்டி ஃபார்ம் ஆகுது. அதுதான் அங்கே இருக்க மேக்ஸிமம் கண்டஸ்டன்ஸோட ஃபீலிங். ஏன்னா இப்போ ஒரு ஜிபி முத்துவாகட்டும், அவர் ஒரு யூடியூப்லேருந்து வந்தவர் தான். அரோரா அவங்களா இருக்கட்டும், அவங்க ஒரு இன்ஃப்ளூயன்சர் தான். இவங்களுக்குலாம் செலிப்ரிட்டி ஆப்ஷன்லேயே ஒரு ஓப்பன் கேட்டகிரி இருந்துச்சுல்ல. ஸோ இவங்கெல்லாம் அதிலே அப்ளை பண்ண எலிஜிபிள், அதிலே குவாலிஃபைடு. அப்படி இருக்கும்போது இதுவரைக்கும் இந்த மீடியா ஸ்பேஸ்லேயே இல்லாத ஒரு காமனர் கலந்துக்கிற ஸ்பேஸ்லேயும் மறுபடியும் நீங்களே வந்தீங்க அப்படின்னா நம்மளோட வாய்ப்புக்கான அந்த இடம் குறையுது இல்லை நம்ம கலந்துக்கிறதுக்கு. ஸோ அதுதான் இங்கே பிரச்சனை. ஓகே, இப்போ யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு ஓட தெரியுமா, ஆட தெரியுமா, பாட தெரியுமா, நிற்க தெரியுமா, இல்லை வந்து உங்களுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது தெரியுமா, இந்த மாதிரிலாம் கேட்குறது வந்து ஏதோ ஒன்று தெரிஞ்சிருந்தா தான் நான் வந்து ஒன்று ஷோக்குள்ளே எடுத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை உருவாக்குற மாதிரி தான் இருந்துச்சு இல்லையா? உங்களுக்கு எப்படி இருந்தது அது? அவங்கக்கிட்ட வந்து தேவை ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஒன்று டிவியை ஒருத்தரை பார்க்க வைக்கிற கெப்பாசிட்டி இருக்கிற ஒருத்தவங்க தேவை. அதை ஆடுறதுனால பண்ணுறாங்களா, பேசுறதுனால பண்ணுறாங்களா, பாடுறதுனால பண்ணுறாங்களான்னு அவங்க அந்த ஆஸ்பெக்ட்லேயே தான் இருந்தாங்க. பட் ஒரு காமனராக நமக்கு என்ன தோணும், காமனர்னாலே சாதாரணமாக இருக்கவன் தானே, அவன்கிட்ட இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணால் எப்படி வரும் அப்படின்னு. ஆனால் இன்னர் ஃபீலிங் நம்ம எல்லாருக்குமே இருக்கும்ல. எல்லாருமே ஸ்கூலில் ஆடி இருப்போம், எல்லாரும் ஸ்கூலில் பாடியிருப்போம், ஒருத்தர் ஒரு மாதிரி இருந்திருப்பாங்க. அப்போ அங்கே கொட்டி வச்சதெல்லாம் இங்கே கொண்டு வந்து கொட்டுங்கன்னு கேட்குறாங்க. அது ஒரு கட்டத்தில் ட்ரிகர் பண்ணும்போது தான் இங்கே இருக்க எல்லோரும் கோவமாயிடுறோம், ரியாக்ட் பண்ணுறோம், அது எல்லாமே நடக்குது. ஸோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் வற்புறுத்துனா தப்பு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு லவ் கண்டென்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களால் வந்து ஈஸியாக சர்வே பண்ண முடியும் உள்ள அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேக் வந்து ரொம்ப காலமாகவே இருந்துட்டு இருக்கு. பிக் பாஸ்ல இருந்து பார்த்தா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுலேயுமே ஒரு கப்பல் வந்து அவங்க வந்து லவ் கண்டென்ட்டுக்காகவே ப்ரிப்பேர் பண்ண வச்சு அவங்க வந்து அப்படி வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆமாம், அது இருக்க தான் செய்யுது. ஏன் அப்படின்னா, இப்போ நார்மலாக நான் உட்காந்துருக்கேன், என்னோட இடம் எங்கே வருதோ, என்னோட கருத்து எங்கே தேவையோ அங்கே மட்டும் தான் பேசுவேன். அது லவ் கண்டென்ட்னு கிரியேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா இருக்கும்போது என்னப்பா நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறீங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே கலாய்ப்போம் இல்லையா? அது அப்படி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக சும்மா இருக்க ஒருத்தவங்களுக்கு ஸ்பாட்லைட் கிடைக்குது. அந்த இடத்துல நான் தெரியவேனா? நான் தெரிய மாட்டேன். அங்கே ஸ்பாட்லைட் பண்ணுறவங்க தான் கிடப்பாங்க. அப்போ அந்த ஷோக்கு தேவையே ஸ்பாட்லைட்டாக தான் இருக்குது. அப்போ ஆப்வியஸாக அவங்களுக்கு அந்த வாய்ப்பு போகுது இல்லை. அதை பயன்படுத்திக்கிறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக பயன்படுத்திக்கிறாங்க. இதில் ஷோவில் ஸ்டார்டிங்லேருந்து இல்லாமல் நடுவில் லவ் கண்டென்ட்ஸ் எல்லாம் கூட உருவான கதையெல்லாம் கூட இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது அது ஓப்பனாகவே உங்களுக்கு தெரியும். ஒரு சக போட்டியாளர்கள் எங்ககிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, என்கிட்ட வந்து லிட்ரலி வந்து ஒரு லவ் கண்டென்ட் நீங்கள் பண்ணணும், அதை பண்ண முடியும்னா நீங்கள் உள்ள சக்சீட் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது சம்வேர் அதே மாதிரி இப்போ செலக்ட் ஆனவங்களோட லிஸ்ட்டும் பார்க்கும் பொழுது கொஞ்சம் ஃபேராக குட் லுக்கிங்காக அந்த ஒரு அதை சுற்றியே தான் இங்கே எல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தெரியுது. வெளியிலேருந்து ஒரு பார்வையாளராக எங்களுக்கு பார்க்கும்பொழுது அப்படி தெரியுது. ஆக்சுவலி எனக்கு இந்த ஷோவே நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு மினி பிக் பாஸ் ரீக்ரியேஷன் அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலி நான் உள்ளே இருக்கும்போது நீங்கள் அப்படி பண்ணும்போது எப்படி ஆகும்னா, பீப்புளுக்கு நீங்கள் ஒரு காமனர்கிட்ட இருந்து இது வரைக்கும் ஒரு செலிப்ரிட்டினா நம்ம ஃபேம் இப்படி இருக்குது, நம்ம இவ்வளோ தான் இருக்கணும், நம்ம இவ்வளோ தான் பண்ணணும், இங்கே இப்படி நடந்துக்கிட்டால் இது நமக்கு இப்படி ப்ரொஜெக்ட் ஆகும்னு ஒரு ஐடியா இருக்கும். ஆனால் காமனருக்கு அப்படி இருக்காது. அவங்களா இருக்கும், அதை தானே மக்கள் பார்க்க விரும்பினாங்க. ஸோ நீங்கள் அப்படி தான் எடுத்துக்கணும். இந்த மொத்த செலெக்ஷன் ப்ராசஸ்லையுமே இந்த ஃபேர் நல்லா இருக்காங்களா, குட் லுக்கிங்கா, அதிலலாம் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நார்மலாக ஒருத்தவங்க அப்ரிஷியேட் பண்ண முடியாது. இப்போ முனிமாக்காவை எடுத்துக்கோங்க, அவங்க பேசினது தான். ஸோ அந்த மாதிரியுமே செலெக்ஷன் இருந்திருக்கு. ஆனால் இதில் என்ன புரியலன்னா, அவங்களுக்கு என்ன வேணுங்கிறது கடைசி வரைக்கும் கண்டஸ்டன்ஸ்க்கு புரியல. அதுதான் மேட்டர். ஏன் அப்படின்னா, இப்போ அவங்க சொல்கிற கமெண்ட்ஸ் ஒரு இடத்துக்கும் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு என்ன தோணும், இப்போ நான் இதுதான் என்னால் பண்ண முடியும். அப்போ அந்த டாஸ்க்கு என்னோட பர்சனாலிட்டியை தாண்டி ஒன்றா இருந்தால் என்னால் பண்ண முடியாது. அப்போ நீ ஏன் பண்ணலை அப்படின்னு கேட்டால்,
ஸோ இது வந்து ஒரு ஒன் ஆன் ஒன்னோ ஒரு டேர் டாஸ்க்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா எல்லாரோட வில்லையும் நம்ம செக் பண்ணிடலாம். நீங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர்லேயே கொண்டுட்டு போகும்போது எல்லாராலையும் என்டர்டெயின் பண்ண முடியாதுல்ல. இப்போ என்டர்டெயின்மெண்ட்ங்கிறது ஆடுறது, பாடுறது, பேசுறது மட்டும் இல்லை. ஒரு 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 பீக்கான சுச்சுவேஷனில் ஒருத்தர் சரியாக பேசும்போது கூட அது மக்களுக்கு என்டர்டெயினாக இருக்கும். அந்த ஆஸ்பெக்ட் இந்த ஷோவில் மிஸ் ஆயிடுச்சோங்கிறது எனக்கு தோணிட்டே இருந்துச்சு கடைசி வரைக்கும். ஆக்டர் மாறன் அவர்களோட டாட்டர் நிவ்யா மாறன் அவர்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அவங்க கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகளில் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளே போய் நீங்கள் வந்து சிம்பத்தியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப எமோஷனல் கண்டென்ட் தான் கொண்டு வர மாதிரி இருக்கும், அப்பா கண்டென்ட் நமக்கு அவ்வளோ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்களுமே வந்து அப்பா இல்லாத ஒருத்தருக்கு தான் அப்பா கண்டென்ட் பற்றி தெரியும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. பட் அவங்கள வந்து வேண்டாம்னு சொல்றதுக்கு காரணம், ஏன்னா இது வரைக்கும் பிக் பாஸ்ல இருந்த நிறைய பேர் அப்பா கண்டென்ட் பேசியிருக்காங்க. அதுதான் ஆக்சுவலி ரொம்பவே ஓடி இருக்கு நல்லாவே. அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்களை ரிஜெக்ட் பண்றதுக்கான மெயின் ரீசன் அதை சொல்லும்பொழுது ஆஸ் ஒரு கோ கண்டஸ்டண்டா அதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி இருந்தது? நிவ்யா மாறன் இருக்காங்க இல்லையா, அவங்கன்னு ஒரு பர்சனாலிட்டி ட்ரைட் இருக்கும்ல, இதுதான் அவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு அதை ரொம்ப நேரம் அவங்க கொண்டு வர ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. பட் ஷி வாஸ் எமோஷ்னல். அவங்க அப்பாவுக்கு கிடைக்காத ஒரு இடத்த நம்ம கண்டிப்பாக போய் அச்சீவ் பண்ணுங்கிறதுல அந்த இடத்துல ஒரு கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் ட்ரிகரிங் இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அந்த மொத்த பர்பஸ்மே ஒருத்தரை ட்ரிகர் பண்ணி உள்ளேருந்து எமோஷனை கொண்டு வர மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல தப்பாக போய் முடிஞ்சிருச்சு. ஒரு கோ கண்டஸ்டண்ட்டாக அப்பா கண்டென்ட் வேணாமா, இப்போ சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா நிவ்யா மாறனை, அவங்கள செலக்ட் பண்ணியிருந்தா இதே கோ கண்டஸ்டன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. விக்டிம் கார்டு ப்ளே பண்ணுறீங்களான்னு முதல்ல கோ கண்டஸ்டன்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. இன்றைக்கி அவங்க என்ன வேணால் பேசலாம், அவங்க எல்லாரும் சேர்ந்து எவிக்ட் ஆகிட்டாங்க, அதனால் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறோம், நான் இருக்கேன் உனக்கு, நீ இருக்க எனக்குன்னு. இவங்களே நீங்கள் ஒரு வெயிட்டிங் ஹாலில் வச்சுருக்கும் போது ஒருத்தர் கேமராவை பார்த்தோன்னா அடிச்சுக்கிட்ட கும்பல் தான் அங்கே ஜாஸ்தி. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே போன கண்டஸ்டன்ஸ் எல்லார் மென்டாலிட்டிலையும் நான் தெரிஞ்சால் போதும், நான் எவ்வளோ நேரம் தெரிகிறேன், நான் ஜெயிச்சா போதுங்கிற எண்ணத்துக்கு அவங்க செல்ஃப் ரெஸ்பெக்டை லூஸ் பண்ணிட்டாங்க. அதை லூஸ் பண்ண ஆரம்பித்தோன்னே இப்போ நீங்களே தானாக கொடுக்குறீங்க உங்களை கொண்டு போய் எடுத்துக்கோங்க அப்படின்னு, அப்போ யூஸ் பண்ண மாட்டாங்களா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க? ஸோ நிவ்யா மாறன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அப்பா கண்டென்ட் அதனால் நீ வேணாம் அப்படி அதை பற்றியே பேசாதீங்க, உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான் எபிசோடில் வந்தது. பட் அங்கே பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு ஃபுல்லாக தெரியல. பட் எபிசோடில் இதுதான் வந்துச்சு. அப்போ எல்லாருமே போய் அவங்கவுங்க பேக் ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஷோ ஃபுல்லாக இப்படியே போய்டும் இல்லையா? அண்ட் வந்து இன்னும் சிலர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஷோ வந்து மேபி ஆரம்பிச்சு ஒரு எபிசோடாக போயிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஷோவில் யார் வந்து வின் பண்ண போகிறா, யார் அந்த 5 பேரை செலக்ட் பண்ண போகிறாங்கன்ற விஷயம் டே ஒன்லியே செலக்ட் பண்ண ஒரு விஷயந்தான். அது ஆல்ரெடி வந்து ரிட்டர்ன். அதை எப்படி வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் தான் இந்த எபிசோட்ஸ் எல்லாமே அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அது யார் அப்படிங்கிறதும் சிலர் வந்து மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? ஒரு கட்டம் வரைக்கும் இந்த ஷோ நார்மலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன்ல, அதை என்ன தேவை, என்ன தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு. ஸோ இப்போ ஒவ்வொருத்தர் எவிக்ட் ஆகும்போது ஒரு காரணம் சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு தேவை என்டர்டெயின்மெண்ட், அவங்களுக்கு தேவை உங்களை உட்கார வைக்கிறது. அது ஃபிக்ஸடு இல்லையா, ஒரு இடத்துல ஓகே இது ஃபிக்ஸ் பண்ணி இருக்குமா அப்படிங்கிற ஒரு அப் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் இல்லை இது நார்மலாக தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு டவுன் இருக்கும். பட் எனக்கு பர்சனலாக என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, நீங்கள் எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மேபி பீப்புள் நினைக்கலாம் இவங்களாம் வெளில வந்துட்டாங்க, இல்லை இவங்களாம் இப்படி ஆகிட்டாங்க அப்படி ஆகிட்டாங்க அதனால குறை சொல்கிறாங்கன்னு. நம்ம தான் அங்கே இருந்திருக்கோம், ஒரு ஃபுல் எபிசோட் நம்ம தான் பார்த்துருக்கோம். சம்டைம்ஸ் நமக்கே தோணும், இவங்க நம்மளை விட என்ன பண்ணாங்க, இவங்க ஏன் இருக்காங்க. இப்போ நம்ம கம்பேர் பண்ணிப்போம்ல, இவங்க பண்ண எதை நம்ம பண்ணலை, நம்ம எதை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு. அப்படி கூட ஆப்போசிட்டில் இருக்காது, இவங்க பண்ணாத என்ன பண்ணோம் அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கே ஆட்டோமேட்டிக்காக மைண்டு ஸ்கிரிப்டட்னா தோணும். ஏன்னா அங்கே அது ஒரு 3 ஜட்ஜஸோட டெசிஷன், ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பிடிச்சிருக்கலாம், அதனால் ஒருத்தரை வச்சிருக்கலாம். மேபி அதனால கூட இந்த கருத்து வேறுபாடு வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த ஒரு பர்சனுக்கு பதிலாக மேபி நான் உள்ளே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு பர்சன்? நான் எவிக்ட் ஆகிறதுக்கு அதுக்கப்புறமா நிறைய பேர் எவிக்ட் ஆகிருக்காங்க. ஸோ எனக்கு என்ன அப்படின்னா, சுகுமாரன், அபிநயா, ஸோ இவங்களெல்லாம் விட நான் நல்லா ப்ளே பண்ணாமல் இல்லை. நமக்கு தெரியும்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு, என்னோடய ஜோனில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு இருக்குல்ல. தே ஆர் ஜஸ்ட் அட்டென்ஷன் சீக்கிங். எனக்கு சொல்லப்பட்ட நம்மளை பார்த்து ஒரு விஷயம் சொல்கிறாங்கல்ல, நம்ம தெரியணும் அப்படிங்கிறதே. ஸோ ஏதோ ஒன்று பண்ணி பைத்தியக்காரத்தனமாக பண்ணி நம்ம தெரிஞ்சால் போதுங்கிறத வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ இந்த சுகுமாரன், அபிநயா, பிரியங்கா பால், அங்கே இருக்க யாரை விடையுமே நான் வெளில வர்றதுக்கு தகுதியான ஆள்னு சொன்னால், நீங்கள் என்னோடய எபிசோட்ஸ் பாருங்கள், என்னோடய பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அதை விட நான் ஒன்றும் கீழே பண்ணல, நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன். இந்த ஷோ டெலிகாஸ்ட் ஆகும்போதும் என்னோடய போர்ஷன்ஸ் கரெக்டாக டெலிகாஸ்டராக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ கண்டிப்பாக எனக்கு இவங்களுக்கு முன்னாடிலாம் நான் வெளியில் வந்ததை என்னால் அக்செப்டே பண்ணிக்க முடியல. பட் எண்ட் ஆஃப் த டே இது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ. ஸோ இது அப்படி தான் இருக்கும். ஓகே, யூ லாஸ்ட் மீ, நான் பார்த்துக்கிறேன், ஐ கேன் சர்வைவ் அப்படின்னு நான் விட்டுட்டு வந்துட்டேன், அவ்வளோதான். ஓகே, அண்ட் ஓவராலாக இந்த ஒரு ஜேர்னியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன நானே நிறைய தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஷோ.
நான் எங்கே ரியாக்ட் பண்ணுவேன், எங்கே வந்து அமைதியாக இருப்பேன், எது என்னை ட்ரிகர் பண்ணும். ஸோ இதெல்லாம் இது நார்மலாக ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் என்னால் கண்டுபிடிக்க முடியாது. நான் எல்லாரோடையும் சேர்ந்து ஜாலியாக இருந்துட்டு போயிடுவேன். ஸோ என்ன நானே தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஷோன்னு எனக்கு இது கண்டிப்பாக இருந்துச்சு. இந்த ஜேர்னியில் என்ன ஒரே ஒரு வருத்தம் அப்படின்னா, எந்த இடத்துலையுமே என்னோட பர்பஸ் ஆஃப் ஜேர்னியே இதுதான் அப்படின்றத வந்து என்னால் சொல்லவே முடியல. பட் இந்த இன்டர்வியூ அதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த இன்டர்வியூ யூஸ் பண்ணி நான் இன்னும் ஒரு ஸ்பெஷல் பர்சனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நான் சொல்லிக்கலாமா? ஸோ எல்லா பர்சனல் லைஃப்ல, ஏன்னா இது என்னோட பர்சனல் இன்டர்வியூவில் உங்களுக்கு அதிகமாக மென் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்கன்னு சொன்னதுனால, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும்னு யாருக்குமே அவசியம் இல்லைங்க. பட் லைஃப்பில் எப்பயுமே உங்களுக்காக ஒருத்தரை சம்பாரிச்சுக்கோங்க. எனக்கு என் அண்ணன் விக்னேஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அண்ணா இருக்காங்க. ஹீ சப்போர்ட்டட் மீ. இந்த ஷோக்கு வரதுக்கும் சரி, இந்த ஷோவோட என்டையர் ப்ராசஸ்லேயும் சரி, நான் வெளியில் வந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் ஹீ ஸ்டாண்ட் ஃபார் மீ. அண்ட் அதுக்கு நான் இந்த இடத்துல உனக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்னு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோடய அப்பா அம்மாவுக்கு, என்னோடய கண்டெஸ்டன்ஸ்க்கு. ஏன்னா நம்ம இந்த ஜேர்னியில் நீங்கள் என்ன அதிகமாக அழகாக பார்க்குறேன்னு கேட்குறீங்கல்ல, நான் ஒரு கோர்ட்டுக்கு போனால் கூட இவ்வளோ வெர்சடைல் பீப்புளை பார்க்கவே முடியாதுங்க. நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னு தான் தெரியும். ஓ இப்படிலாம் பீப்புள் இருக்காங்க, இப்படிலாம் ரியாக்ட் பண்ணுவாங்க, இப்படிலாம் கூட அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்களோட சூழ்நிலை மாறும்போது அங்கே இருக்க எல்லாருக்குமே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கும். நான் ரொம்ப அமைதியான ஆளுங்க, ஆனால் இப்போலாம் எனக்கு ரொம்ப கோவம் வருது. என் ஃப்ரெண்ட் கோவப்படுற ஒரு பொண்ணு சாந்தமாயிட்டாங்க. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல, ஒரு சூழல் எப்படி மாற்றுங்கிற அந்த அணுகுமுறையை வந்து கொடுத்துச்சு. ஸோ அதுக்கு இந்த ஷோக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் நீங்கள் ஒரு விஷயம், அதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் நீங்கள் எடுத்திருக்கீங்க. அதனால தான் நான் யாருன்னு மக்களுக்கு தெரியணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாமே நடக்கும். அண்ட் நீங்கள் இந்த ஸ்டேஜில் வேணால் மேபி இந்த இடத்துக்கு போகாமல் இருக்கலாம், ஆனால் இதை விட நிறைய ஸ்டேஜ் உங்களுக்காக காத்திருக்கும். நிச்சயமாக நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாமே நடக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் வேல்யூபிள் டைம். ரொம்ப நல்லா பிக் பாஸில் என்ன நடந்துச்சு அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எங்கள் கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த இன்டர்வியூ ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னை கேள்வி கேட்டவங்களும் ரொம்ப தெளிவாக பொறுமையான ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் சொல்ல முடியாமல் விட்ட நிறையா விஷயங்களை இங்கே என்னை சொல்ல அனுமதிச்சதுக்கு இந்த சேனலுக்கும் சரி, இந்த ஆங்கருக்கும் சரி, இதுக்கு பின்னாடி வேலை செய்கிற எல்லாருக்கும் சரி, மனமார்ந்த நன்றிகள். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.